ஹாய் வெல்கம். இன்னைக்கு நாம ஏன் ஏகாதசி விரதம், என்ன நன்மை, எப்ப விரதம், இந்த கேள்விக்கு எல்லாம் ஷார்ட் அண்ட் குயிக்கா பதில் பார்க்க போறோம். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் காமெண்ட் பண்ணி இந்த பட்டிங் யூடியூபருக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க vlog பார்க்கலாம். ஏகாதசி விரதம் இருக்கவங்க இந்த பிறவியிலையும் முந்தைய பிறவிகளிலும் தெரிஞ்சும் தெரியாமலும் செஞ்ச பாவங்கள் எல்லாம் நீங்கி அவங்களுக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும். ஆடி மாசத்துல வர காமிகா ஏகாதசிக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு. விரதம் இருக்கவங்க பாவம் மட்டும் இல்லாம அவரோட 7 தலைமுறைகளை சேர்ந்தவங்க பாவங்களும் நீங்கி முன்னோர்களுக்கும் சேர்த்து மோட்சம் கிடைக்கும்னு சொல்வாங்க. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. ஆனா இப்போ புதன்கிழமையில வர ஏகாதசி நமக்கு கிடைச்ச பொன். பெருமாள் வழிபாட்டுக்கு புண்ணிய விரத நாள். ஏகாதசி விரதம் இருக்கிறது புண்ணிய நதிகள்ல நீராடின பலனும், அஸ்வமேத யாகம் செஞ்ச பலனும், பசு தானம் கொடுத்த பலனும், யாகங்கள் மாதி புண்ணிய சடங்கு நடத்தின பலனும் கிடைக்கும். வழக்கமா ஏகாதசி விரதம் இருக்கவங்க பாவம் நீங்கி மோட்சம் கிடைக்கும். ஆனா காமிகா ஏகாதசியில விரதம் இருந்தா அவரோட 7 தலைமுறையினரோட பாவங்கள் நீங்கி மோட்சம் கிடைக்கும். இந்த ஏகாதசி ஜூலை 31 தேதி புதன்கிழமை வருது. ஜூலை 30 தேதி இரவு 7:31 மணிக்கு ஆரம்பிச்சு ஜூலை 31 தேதி மாலை 6:10 வரை ஏகாதசி திதி இருக்கு. நல்லா மனசார பெருமாளை கும்பிட்டு எல்லா அருளும் உங்களுக்கு கிடைக்கணும். குடும்பம், ஒற்றுமை, ஆரோக்கியம், தொழில் வெற்றி எல்லாம் கிடைக்கணும். எல்லாம் சிறப்பு உங்கள் கையில். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.